ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எதை பற்றி பேச போகிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி மதியானம் என்ன சமைச்சேன், அதாவது வெஜிடபிள் என்ன சமைச்சேன்றதை பற்றி பேச போகிறேன். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி அதை ஒரு வெஜிடபிள்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தேன். பட் அந்த டேஸ்ட் யம்மியாக இருந்துச்சு அண்ட் எவ்ரி ஒன் லைக் தட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா ஸ்டெப்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நார்மலாக எனக்கு குக்கிங்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்காது. பட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இன்றைக்கி குக் பண்ணலாம், யம்மியாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் அதுக்கு வேண்டிய கிரேவி மசாலாஸ் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ ஃப்ரை இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை சுடி தண்ணியில் போட்டு உப்பு, டர்மரிக் பவுடர் போட்டு கொதிக்க எடுத்துடணும். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை தனியாக கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு 70 to 80% கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி காலிஃப்ளவருக்கும் 70 to 80% எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மசாலாஸையும் நம்ம ஆட் பண்ணோம், அதையும் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நமக்கு எம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் ஆனியன், கறி லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ்க்கு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் ஆனால் இன்றைக்கி ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்களா. சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், இதை மட்டும் போட்டால் போதும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வதக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தட் அந்த மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரையும் அதில் மிக்ஸ் பண்ணி அதையும் இன்னும் ஃப்ரை பண்ண விடணும். எனக்கெலாம் நல்லா ஃப்ரை பண்ணி, சில பேர் கிரேவியாகவே பிடிக்கும். அப்படி கிரேவியாக உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகணுன்னு எடுத்துருங்க. இல்லை நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நல்லா என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா எம்மியான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இன்னும் என்ன மாதிரி ரெசிபிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.